குட் மார்னிங் கைஸ், உங்களோட நூறுல்லா. இது நைட்டு பயங்கரமான மழைங்க. நல்ல சில்லுன்னு அற்புதமான சாரல் மழை. மழையோட சவுண்டு தூங்குறப்போ கேட்டுகிட்டே இருந்தது. வெளியில் வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு நினச்சேன், ஆனால் முடியல. சரி வாங்க வெளியில் மழைக்கு தெருவு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. நான் நனைஞ்சிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக வெளியில் போகுமா பாருங்கள், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. வெயிட் போயிட்டு இங்கே பாருங்க, அழகாக நனைஞ்சிருக்கு. ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. தண்ணி நிற்கிதாங்க இங்கே பாருங்கள். வாவ், வேறு அளவில் இல்லைங்க, செமையாக இருக்குங்க. ஒரு இரவு மழை நல்ல சில்லுன்னு நல்லாவே பெஞ்சிருச்சுங்க. வாங்க அப்படியே போவோமா. நல்ல மழை, அற்புதமான சூப்பர் மழை. கேட்டை லாக் பண்ணிடுறேன். ஓகே, அப்படியே கொல்லைக்கு போய் பார்ப்போமா. வாங்க, கொல்லைக்கு வந்தாச்சுங்க. வீட்டில் கொல்லைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேக்யார்டு இங்கே பாருங்கள், மழையில் அப்படியே மரங்கள் நனைந்து அந்த மர இலைகளிலிருந்து பட்டைகளிலிருந்து வரும் அற்புதமான வாசம், அந்த நறுமணம் மூக்கு துளைக்குதுங்க. செம்ம சூப்பரான வைப்ரேஷன் கொல்லையில். இங்கே கீழே கொஞ்சம் தர லைட்டான பாசி இருக்கும், அதனால் மெதுவாக நடக்கணும். இங்கே பாரு, வாவ் பாரு, செம்ம சூப்பரான வைப்ரேஷனுங்க. இன்னும் லைட்டான மழை காலையில் தூரிக்கிட்டே இருந்தது. ஆக்சுவலாக செம்ம க்யூட்டான ஒரு காலை நேரம். அது பாருங்கள், இந்த தென்னை மரம்லாம் பார்த்தீங்களா, தென்னை மரம் அப்படியே நனைஞ்சிருக்கு பாருங்கள், தெரியுதா. ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு நனையாமல் இருக்குது, இந்த சைடு நனைஞ்சிருக்கு பாருங்கள். தென்னை மரம் எவ்வளோ உயரமாக இருக்குங்க. வாவ், இதெல்லாம் எப்போ வைத்த மரங்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப தண்ணி ஊற்றல, அதுக்கு முந்தியிலேருந்து வளர்ந்தது, அப்போவே வளர்ந்துருந்தது. ஆக்சுவலாக 40-50 வருட மரங்கள். எவ்வளோ அழகாக மழையில் கொல்லைப்புறம் அற்புதமான ஒரு தவளைகளின் ரீங்காரம் கேட்குதா உங்களுக்கு பின்னால். தவளைகள் மழை பெஞ்சாலும் அதுக்கு ஒரு ஜாலியாகிடும். இங்கே பாருங்கள், சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க. அற்புதமான மழை நேரத்து கிராம கொல்லைப்புறம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது? மழை காலத்தில் மழை பெய்கிறப்போ ஒரு அட்டை பூச்சிங்க பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னடா அது மரப்பட்ட மாதிரி கிடக்குன்னு பார்த்தா அட்டைப்பூச்சி. இது மேலே உப்பு போட்டு அது அப்படியே டைல்யூட் ஆகி செத்து போயிடும். அது செய்ய வேணாம், அது பாட்டுங்க எங்கே உரமாக ஒதுங்கி போயிடும். அதை ஏன் வருத்துவானே, அது பாட்டுங்க இருந்துட்டு போட்டோம் அதனுடைய வாழ்விடத்தில். இது வந்து கோடை மழை.